பூனை ஒழிஞை வெல்போர் குட்டுவ. அதாவது சங்க காலத்தில் சேர மன்னர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் பல்யானை செல்கெழு குட்டுவன். அவரை பற்றி வந்துட்டு 1810 3ஆம் பத்தில் பாட்டு படைப்பாங்க. அந்த சேர மன்னரை பற்றி 10 பாட்டு. அந்த சேர மன்னர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த கோட்டையை அவர் வென்றிருக்கிறார். அதன் மூலம்தான் நமக்கு அந்த கோட்டை பற்றிய குறிப்பு கிடைக்குது. சரி, கோட்டைங்கிறியா, அந்த கோட்டை எப்படி என்ன இது ஸ்பெஷலாக இருக்க பற்றி? எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ கோட்டை கட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கோட்டையில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏகப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு அடுக்குகள். ஸோ பல ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அந்த கோட்டையில் இருந்திருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா புறமதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு லெவல். இந்த ஃபஸ்ட்டு லெவலில் தாண்டிட்டாங்கன்னா செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு அகழி இருக்க போகுது. 3வது மலரகன் பரந்தலை. இதெல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். 4வது காவல் காடு. 5வது அகமதில்.